நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். நவ கிரகங்களில் சுக்கிர பகவானை பற்றி அறிவோம். இந்த உலகில் அனைத்து வகை இன்ப சுக ஆடம்பர வசதி வாய்ப்புகளுக்கும் காரணமானவர் சுக்கிர பகவான். அழகை கண்டால் எல்லோருமே ரசிக்க தோன்றும். இது மனித உடல் மட்டும் அல்ல, இயற்கையும் சேர்த்து தான். செயற்கையாக ஒருவர் நல்லா அலங்கரித்து கொண்டு வந்தார் என்றால் அவரை எல்லோருமே பார்த்து ரசிப்போம். நவ கிரகங்களில் சுக்கிர பகவான் பெண், ஆண்களுக்கு கலத்தரக்காரகன். சுய ஜாதகத்தில் சுக்கிர பகவானுடைய நிலையை பொறுத்து ஒருவருடைய வசதி வாய்ப்புகள் அமையும். சுக்கிர பகவான் நல்ல நிலையில் இருந்தால் பெண்களுடைய சந்தோஷம், அதாவது உடன் பிறந்த அக்கா தங்கை மனைவி இப்படி பெண் நட்பு நல்லா சந்தோஷமாக இருக்கும். சுக்கிர பகவான் பாவக்கிரகங்கள் சேர்க்கை பெற்று சுய ஜாதகத்தில் அஸ்தங்கம் வக்கரம் நேசமாக இருந்தார் என்றால் இந்த ஜாதகனுக்கு பலன் அப்படியே மாறுபடும். சுக்கிரன் கெட்டு இருந்தால் ஜாதகனுக்கு செயற்கை புலனின்பம் தடைபடும், பெண் உறவுகள் பகையாகும். சுக்கிரன் சுய ஜாதகத்தில் கெட்டுவிட்டார் என்றால் அவங்க வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானை தரிசனம் செய்ய வேண்டும். பரபவ ஆண்டு ஆனி மாதம் 21ஆம் தேதி சுக்கிர பகவான் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். பார்த்தீங்கன்னா ஒரு 29 நாட்களுக்கு சிம்மராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்வார். சிம்மராசியில் சுக்கிரன் செல்லும்போது பார்த்தீங்கன்னா சிங்கம் போல் கர்ஜிக்கும். என்ன கர்ஜிக்கும் அப்படின்னா, மேகங்கள் வானத்தில் இடி மின்னலுடன் பார்த்தீங்கன்னா கனமழை பொழியும். கடந்த மாதம் குருவோடு சுக்கிரன் இணைந்து செல்லும்போது தமிழ்நாட்டில் பெரும்பாலும் மழையே இல்லை. மேற்கத்திய பருவமழை ஆரம்பிச்சிச்சு. பெரும்பாலும் மேற்கத்திய பருவமழை பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யவே இல்லை. சிம்ம ராசியில் சுக்கிர பகவான் செல்லும்போது கண்டிப்பாக மேகங்கள் கர்ஜித்து சிங்கம் போல் கட்டாரம் முட்டாருங்க இடி இடித்துக்கிட்டு மழை பொழியும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடமான கலத்தரஸ்தானத்திற்கும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் சுக்கிரன். சுக்கிரன் கடந்த மாதம் 9வது வீட்டிலே செல்லும்போது விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் நன்மை தான். புதிதாக வீடு மனை நிலம் சொத்து புதிய வண்டி வாகனம் உங்களுக்கு புதிய வசதி வாய்ப்புகள் கண்டிப்பாக ஒன்றுனாச்சும் சேர்ந்துருக்கும். புதிதாக ஆடை ஆபரணங்கள் தங்க நகை வெள்ளி நகை அல்லது வீட்டுக்கு தேவையான பண்டம் பாத்திரம் வாங்கி வச்சிருக்கலாம். 9வது வீட்டிலே சுக்கிரன் செல்லும்போது கண்டிப்பாக பெரும்பாலானவர்களுக்கு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடந்துருச்சு. விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே அடுத்த 29 நாட்கள் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வார். கோச்சாரத்தில் சுக்கிரனுக்கு ஆகாத இடம் அப்படின்னா 6, 7, 10 இந்த 3 வீடுகளில் சுக்கிரன் வரும்போது சுக்கிரனுடைய காரக உறவு மூலம் பிரச்சனைகள் வரும். விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் 7ஆம் அதிபதி, 7, 12ஆம் அதிபதி 10வது வீட்டிலே செல்லும்போது இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் வேலை உத்தியோக ரீதியாக தான் பிரச்சனையை உண்டு பண்ணும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு உயர் அதிகாரிகள் இப்போ மாற்றம் அடைந்து பெண் அதிகாரியாக வரலாம். வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு பெண் அதிகாரிகள் மூலம் பிரச்சனை வரலாம். விருச்சிக ராசிக்கு 10வது வீட்டிலே சுக்கிரன் வரும்போது கண்டிப்பாக வேலை செய்யக்கூடிய இடத்தில் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்தில் சண்டை சச்சரவு வரும். பண ரீதியான பிரச்சனை வரும். கடந்த மாதம் வேலை செஞ்சேன், அதுக்கு அடுத்த மாதம் வேலை செஞ்சேன், பிடி பணம் இருக்குது அந்த பணத்தை கொடுங்க அப்படின்னு பண ரீதியான பிரச்சனைகள் விருச்சிக ராசிக்கு வரும். 10வது வீட்டிலே சுக்கிர பகவான் செல்லும்போது பெண் நண்பர்கள்
உங்களை தேடி வருவாங்க. பெண்களால் விருச்சிக ராசிக்கு அசிங்கம், அவமானம், கெட்ட பெயர் கண்டிப்பாக இந்த 29 நாட்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம். 10ஆம் இடத்தினுடைய காரகௌரவம் மாமியார். இப்போ இந்த கால நேரத்தில் உங்கள் மாமியாரிடமோ அல்லது மனைவியிடமோ அல்லது அக்கா தங்கையிடமோ அல்லது பெற்ற பிள்ளையிடமோ உங்களுக்கு சற்று மன உளைச்சல், மன அழுத்தத்திற்கு ஆளாவீங்க. விருச்சிக ராசி என்பர்கள் அடுத்த 29 நாட்கள் உங்கள் மாமியாரிடம் நீங்கள் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. மாமியாரிடம் பேசும்போது கவனமாக பேசுங்க. இப்போ பக்கமாக திருமணமானவர்கள் மாமியார் வீட்டுக்கு செல்லும்போது நீங்கள் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வாங்க. அங்கே போய் இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாமியாரால் உங்களுக்கு அவமானங்கள் வரும். 10வது வீட்டிலே சுக்கிர பகவான் செல்லும்போது வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இடம் மாற்றங்களை ஏற்படுத்தும். அதாவது இருக்கின்ற வேலையை விட்டுட்டு வேறு இடத்துக்கு வேறு கம்பெனி மாதிரி வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு ஏற்படலாம். 10லே சுக்கிரன் வரும்போது இந்த 29 நாட்களில் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள், மண் நிலம் பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்கள், நெருப்பு அதாவது ஓட்டல் கடை வைத்திருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 10லே சுக்கிரன் வரும்போது சிம்மம் உஷ்ண வீடு. உஷ்ண வீட்டில் சுக்கிரன் வரும்போது மின்சாரம், மின் சாதன பொருட்கள்லாம் லிப்போர் ஆகும். அதனால் நெருப்பு, மின்சாரம் சார்ந்த வேலை தொழிலில் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் அதன் வழியில் கவனமாக இருக்கணும். கரண்டை பிடிச்சா உயிர் போயிடும். அதனால் கரண்டில் போய் யாரும் விளையாடக்கூடாது. விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா பூ மகசூல் கூடுதலாக வரும். அடுத்த 29 நாட்கள் கடுமையாக அதிகமாக கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய அமைப்பு மண் நிலம் பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இருக்கும். 10வது வீட்டிலே கேதுவோடு சுக்கிர பகவான் இணையும் போது கண்டிப்பாக மாமியாரோடு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். மாமியார் மூலமாக உங்களுக்கு பயம், பதற்றம், எதிர்பாராத சிக்கல்கள் வரலாம். அதனால் மாமியாரிடம், மாமியார் வழி உறவுகளிடம் விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த 29 நாட்கள் கவனமாக இருங்க. விருச்சிக ராசிக்கு 4, 10வது வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. இயந்திரம், வண்டி, வாகனம், டிராவல்ஸ் இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஓரளவு 10லே வரக்கூடிய சுக்கிரன் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். அதாவது வீட்டில் இல்லை, நான் வண்டி ஓட்டிக்கிட்டு வெளியூர், வெளி மாநிலம் போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பரவாயில்ல, நல்லாவே இருக்கும். சுற்றுலா போகிறேன், வேறு இடத்துக்கு தூரமாக போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். 12ஆம் அதிபதி 10வது வீட்டிலே செல்லும்போது கண்டிப்பாக வேலை சார்ந்து, உங்களுடைய தொழில் சார்ந்து இந்த காலகட்டத்தில் மாற்றம் உண்டு. இப்போ விவசாயத்திலேயே காட்டிலேயே வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் விவசாயத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய வெள்ளாமையை அறுவடை பண்ணி எடுத்துக்கிட்டு வெளியூரில் போய் விற்பனை செய்ய மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். சுக்கிர பகவான் சிம்மராசிக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்கு 9வது வீட்டிலே குரு அஸ்தங்கமாவார். அதனால் 2, 5ஆம் அதிபதி அஸ்தங்க நிலையில் 9ஆம் இடம் உங்களுக்கு பலம் இழக்கும். விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய் 7ஆம் வீட்டிலிருந்து விருச்சிக ராசியை பார்வை செய்வார். இப்போ அடுத்த 29 நாட்கள் விருச்சிக ராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா மனதளவில் ஒரு விரக்தி, வேதனை, மன அழுத்தத்திற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். எல்லாமே செய்கிறேன், என்கிட்ட காசு இருக்குது, ஆனால் நான் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி அதை என்னால் வாங்க முடியல, அந்த எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகளும் இந்த 29 நாட்கள் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஏற்படும். விருச்சிக ராசிக்கு 12ஆம் அதிபதி 10வது வீட்டிலே அடுத்த 29 நாட்கள் சஞ்சாரம் செய்யும்போது கண்டிப்பாக வேலை, உத்தியோகம், தொழில் சார்ந்த சில மாற்றங்களை சந்தித்து தீர வேண்டும். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா முதலாளிகளிடம், உயர் அதிகாரிகளிடம் இந்த காலகட்டத்தில் பணிந்து செல்வது நல்லது. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள்
மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.